இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு FDF தமிழ் சேனல். நாம் இன்றைக்கி நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பிரியாணி மசாலா செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு ட்ரை பேனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 2 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். 2 ஸ்டார் பூ, 1/4 ஜாதிக்காய் எடுத்துக்கலாம். 6 ஏலக்காய் எடுத்துக்கலாம். 6 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 ஜாவித்ரி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் போல் கல்பாசி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இந்த ஸ்மெல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். ஃபைனலாக 3 பிரிஞ்சி இலை சேர்த்து வறுத்து ஆற வச்சு பவுடர் ஆக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான பிரியாணி மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுடரை இந்த பிரியாணிக்குன்னு இல்லை, வெஜிடபிள் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு சிக்கன் மஞ்சள் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி அரைச்ச பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தயிர், கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி விட்டுடலாம். ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு கீ விட்டுக்கலாம். இது அப்படியே 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி போல் ஆனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கீறி விட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணின நாட்டுக்கோழியை இதில் சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போது 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா பவுடர் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தணும் அப்படின்னா சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி 300 கிராம் கறிக்கு 300 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதுக்கு 3/4 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இதை 1 ஸ்பூன் தயிரில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் நீங்கள் எந்த பிரியாணிக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
300 கிராம் அரிசிக்கு 450 கிராம் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதோட நாட்டுக்கோழி வேக வைக்கும்போது யூஸ் பண்ணின சிக்கன் ஸ்டாக்கையும் நான் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 300 கிராம் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை அரை மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா நமக்கு முக்கால் பதத்துக்கு நமக்கு ரைஸ் குக் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு சின்ன வாழை இலை எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு மேலே லிட் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது கீழே பாட்டமில் ஒரு தோசை தவா வச்சு மேலே குக்கரை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சூப்பரான சீரக சம்பா நாட்டுக்கோழி பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு. ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.